எல்லா துறைகளின் துணையோடு வரக்கூடிய பிஜேபியோடு நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நின்று மல்லு கட்டுறது இந்த அரசு. அதனோடு கூட்டணி கட்சியிலும் மல்லு கட்டுறோம். அப்ப எங்களோட நின்று ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியவர்கள் தான் ஜனநாயக சக்திகளா இருக்க முடியுமே தவிர, திருப்பரங்குன்றத்தில் ஏத்திட்டு போனா என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் ஏத்துறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் எங்க தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்க ஏற்றப்பட்டதோ, எல்லா ஆட்சி காலத்தில் எங்க ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே இந்த ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கு. ஏதாவது இந்த முதலமைச்சர் மாத்தினாரா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சந்தனக்கூடு எப்பவுமே நடக்கிற அதே இடத்துல தானே இந்த ஆண்டு நடந்திருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த அரசு ஏதாவது சந்தனக்கூட தடுத்துதா? எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. எந்த மாற்றத்தையும் இந்த அரசு செய்யல. அப்ப இந்த இடத்துல பிஜேபி வம்பு பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனா அது திமுக தான் காரணம், அது இந்த அரசு தான் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ஸ்டாண்டை தெளிவாயிடுங்க. தாவேக்காக அதுல ஸ்டாண்டே இல்லை, அதுல எந்த கருத்தும் கிடையாது. ஏங்க தமிழ்நாடு பற்றி எரியுதுங்க. பிஜேபி அயோத்தியாக மாற்றுவோம்னு டிக்ளேர் பண்ணிட்டு வருது. இதெல்லாம் ஏற்கனவே எல்லா இடங்களையும் செஞ்சுட்டு தானே பிஜேபி வருது, செய்யாம வரலையா? அயோத்தின்னு ஒன்ன செஞ்சு முடிச்சிட்டு தமிழ்நாட்டில் வந்து அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்றாங்க. மாறின பரவாயில்லையா? அப்ப இதை தடுக்க வேண்டாமா? எல்லா சக்திகளும் இதில் ஒருங்கிணைய வேண்டாமா? அப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு தெளிவா வாங்க. அதைத்தான் நாங்கள் சொல்றோம்.